பரீட்சையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகூடிய புள்ளி, கிழக்கு மாகாணத்தில் அதிகூடிய புள்ளி என்ற அந்த புள்ளியை சந்திப்பதற்காக நான் காலையிலிருந்து இந்த இடத்தை அடைவதற்காக பட்டிருப்பு பாலத்தின் ஊடாக பிரவேசித்து மீண்டும் தாண்டியடியை வந்தடைந்து பின்பு வவுனதீவு அவ்வாறு இருந்து நாவற்காடு என்கின்ற இடத்திற்கு வந்து அதாவது ஒரு பாடசாலை மாணவி 10ஆம் ஆண்டு பயில்றார். அவர் மாத்திரம் கூறினார், இந்த கிரவுண்ட் ஒன்று போட் போட்டிருப்பாங்க, அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் போங்கண்டு. அதன் அடிப்படையில் வந்து இவ்விடத்தில் சேர்ந்துருக்கிறேன். இப்போ ஒரு வீட்டை காண்றது, அங்கே ஒரு தங்கச்சி ஒன்று நிற்கிறாவும். நான் நின்று மோட்டர் பைக்கை நிப்பாட்டின உடனே என்ன என்று கேட்டுட்டு வந்தாவு. நான் கேட்ட உடனே பிள்ளை இந்த என்னென்னு சொன்னால், அந்த 5ஆம் ஆண்டு புலமை பரிசையில் அதிகூடிய புள்ளி எடுத்த ஒரு புள்ளொன்று இருக்காம கூட ஊரில். அது என்ன இது உண்மையாகவே நாவக்காடு எந்த இடம்? நாவக்காடு சொருவாமன். அந்த பிள்ளோட வீடு அது பிரைசூடியன்டா மகள் ரெண்டு போகணும் என்ன? ஓகே, நன்றி தங்கச்சா. அந்த தங்கச்சிட்ட கேட்டு போட்டு இங்கே திரும்ப இது வந்து இடம் வந்து சொருவாமனையாம். அந்த ஸ்காலர்ஷிப் கூட எடுத்த புள்ள என்ன பேர் அவளோட? என்ன பேர்? அபிரிஜா பிரைசூடி அபிரிஜா. அவட வீடு அவடது வீடு வந்து இப்படி போய் இந்த அந்த எதிர்க்கு அப்சார் வீடு எப்படி இந்த இந்த போறீங்க தானே, இப்படி போய் இஞ்சால வேன் வெட்டுங்க. இஞ்சால வெட்டணும், இப்படி போணும், எதிர்க்கு இருக்க வீடு, எதிர்க்கு இருக்க வீடு அப்சார் வீடு. விசாரிக்க நான் அதாவது நான் இன்றைக்கு பார்த்தேன், அதாவது பட்டிருப்பு பாலத்தால் பிரவேசித்து அவ்வாறு தாண்டி அடிக்கு வந்து அதன் பிறகு வவுனதீவு சந்தி, அதன் பிறகு நாவக்காடு என்று சொல்லி பலரிடம் கேட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். இது எல்லாருமே நாவக்காடுன்னு சொன்னாங்க. இது நாவக்காட்டில் சொருவாமுனை. என்ன இது? நாவக்காட்டில் சொருவாமுனை. இந்த இடத்துல தான் இந்த புள்ளை வந்து 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையில் கிழக்கு மாகாணத்தில் முதலிடம், அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் முதலிடம் என்கிற சாதனை நிலையாற்றிருக்கிறாவு. இது சாதனை என்பது சாதாரணமான சாதனை அல்ல, அவர்களுடைய இல்லம்தான் இது. அதாவது இந்த பிரதேசத்துக்கு வருகின்ற போது, நான் 2 தசாப்தத்துக்கு முன்பு இந்த பிரதேசத்திலே அன்று நான் நினைக்கிறேன், சக்தி தொலைக்காட்சியிலே நான் இருந்த காலங்களிலே இந்த பிரதேசங்கள் அனைத்தும் வாய்ந்து இருந்திருக்கின்றேன். அந்த வகையிலே அது யுத்த காலமாக இருக்கலாம், சமாதான ஒப்பந்த காலமாக இருக்கலாம், யுத்தத்தின் பின்பாக இருக்கலாம். அந்த வகையில் எனக்கு நன்கு தெரிந்த பிரதேசம். என்னதான் இருந்தாலும் ஒரு பாரிய அபிவிருத்தியை இந்த பிரதேசம் கண்டிருக்கிறது. வடுவாங்கரை பிரதேசம் என்பதை எவரும் மறக்க முடியாது. அந்த வகையிலே நான் இப்போது வருகின்ற போது தான் இந்த வீட்டில் இந்த பிள்ளையின் வீட்டை கண்டுபிடித்தேன். அந்த வீட்டை கண்டுபிடிக்கிற போதும் பார்க்கின்ற போது, அதாவது கிழக்கு மாகாணத்திலே 1ஆம் இடம், மட்டக்களப்பு மாவட்டத்திலே 1ஆம் இடம் என்கின்ற சாதனையை இவர் பெற்றுள்ளார். இது சாதாரணமான சாதனை அல்ல. இது பல வேதனைகளையும் சோதனைகளையும் அனுபவித்து அடைந்த சாதனை என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி கூட திடீரென வந்த உடனேயே நான் மிகவும் கலையில் அமர்ந்தேன். நான் என்னென்னு சொன்னால், களுவாஞ்சக்குடியிலேருந்து புறப்பட்டு இடத்தை கண்டுபிடிக்கிறதே கடும் கஷ்டமாக இருந்தது, கடும் வெயில். இந்த நேரத்தில் வந்த உடனே அந்த தந்தை, அந்த சித்தியடைந்த பிள்ளையோட தந்தை, நீங்கள் என்ன வந்தீங்கன்றலாம் கேட்கல. என்ன தெரியுமான்னு கேட்டேன். அவர் சொன்னார், எங்கேயோ கண்டமாய் தான் இருக்குது, ஆனால் தெரியலை என்றார். அவர் இருக்கக்குள்ள தாய் ஒரு ட்ரேயில் ஒரு தண்ணியும் மிரண்டா சோடாவாம் என்று எடுத்துக்கொண்டு ஓடி வந்தால், உண்மையாகவே தாகத்துக்கு அந்த மிரண்டாவை குடிக்கணும் போல இருந்தது. ஆனால் நான் தண்ணியை மட்டும் தான் குடித்தேன். என்னென்று சொன்னால், உடல்நிலையை கருத்தில் கொண்டு வந்து அதன் பிறகு இந்த 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஒன்று அவருடைய அந்த சித்தியடைந்த மாணவியினுடைய தந்தை மற்றும் அவருடைய தாயும் அவருடைய தம்பியும், தம்பியும், அதாவது அவருடைய தாயும் அவருடைய மகனும், அதாவது இவருடைய சித்தியடைந்தவருடைய தம்பி, இவர் ஆண்டு 1 கல்வி கற்கின்றார். அதே போன்று இவர் தந்தை இவர் ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தராக செங்கலடியில் கடமை புரிகிறார். அதே போன்று இவர் தான் இந்த சித்தியடைந்த மாணவி. ஆகவே அந்த வகையிலே என்னை இன்முகத்துடன் வரவேற்ற இந்த குடும்பத்துக்கு நன்றி கூறி எனது இந்த காணொளியை பதிவு செய்வதை தொடர்கின்றேன். 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையில் 187 புள்ளிகளை பெற்று இவர் மாவட்டத்தில் 1ஆம் இடம் பெற்றிருக்கிறாவோ. அது மாத்திரமில்லை, கிழக்கு மாகாணத்திலே முதலிடத்தை பெற்றிருக்கிறாவோ. நான் நினைக்கின்றேன், எனக்கு எத்தனாவது இடம் என்று சொல்வதற்கு கிடையாது. சென்ட் மைக்கேல்ஸில் 180 புள்ளிகள் இருக்குது. சென்ட் மைக்கேல்ஸில் 180 புள்ளிகளை பெற்ற மாணவன், அதுதான் அதிகூடிய புள்ளி சென்ட் மைக்கேல் ஸ்கூலில். அந்த மாணவனுடைய பெயர் பிரணவ். அவர்
கார்தீவை சேர்ந்தவர். அவருடைய தந்தை ஒரு டெலிகாம் நிறுவனத்தினுடைய பொறியியலாளர், தாய் அபிவிருத்தி உத்தியோகத்தர். அதே போன்று அவர் ஒரு அந்த பிரணவ் என்கின்ற மாணவனுடைய பிரணவனுடைய மூத்த சகோதரர் மூத்தவர். அவருடைய பேர் சேயோன். அவர் 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையில் சித்தி அடைந்திருந்தார். அவருடைய தந்தையும் புலமை பரீட்சையில் தம்பிலிவிலே சித்தி இருந்தார். அவருக்கும் 180 புள்ளிகள் தான். அதாவது என்ன புள்ளியை மகன் பெற்றாரோ 180, அதே புள்ளியைத்தான் அவரும் பெற்றிருக்கிறார். மாவட்டத்திலே அந்த நிலைமை. அவ்வாறு இருக்கின்ற போது அந்த 180 புள்ளிகளை பெற்ற மாணவன் முத்தமிழுக்கு புத்துயிர் அளித்த வித்தகன் விபுலானந்த அடிகள் பிறந்த மண் காரதீவு. அந்த மண்ணிலே விபுலானந்தரின் பரம்பரையைச் சேர்ந்தவர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க. அந்த வகையிலே அவ்வாறு கூறிவிட்டு உங்களுடன் இந்த காணொளிக்கு நுழைகின்றேன். உங்களுடைய பெயர்? என் பெயர் குமாரவேல் பிரைசூடி. குமாரவேல் பிரைசூடி. நீங்கள் ஒரு வழிவாரி பட்டதாரி. எங்கே கடமை புரியுறீங்க? அவர் பற்றி பிரதேச செயலகத்தில் திட்டமிட பிரிவில் வெளிக்கல கடமையில் வெளிக்கல உத்தியோகத்தர வேலை. அதாவது பிளானிங் டிவிஷனில் வேலை செய்கிறீங்க, ஃபீல்டு ஆஃபீஸராக வேலை செய்கிறீங்க, டிஓ அபிவிருத்தி உத்தியோகத்தராக வேலை செய்கிறீங்க. இவ 187 புள்ளிகளை பெறுவாவு என்ப நம்பிக்கை உங்களுக்கு ஏற்கனவே இருந்ததா? இருந்தது. எத்தனை புள்ளிகளை எதிர்பார்த்தீர்கள்? நாங்கள் ஒரு 180 இருந்து 185 வரையான புள்ளிகளை பெறுவான்னு எதிர்பார்த்தோம். ஆனால் மகள் அதை விட 2 புள்ளிகள் அதிகமாக பெற்றிருக்கிறார். உங்களுடைய எதிர்பார்ப்பை விட 2 புள்ளிகள் தான் கூடியிருக்கிறது. அந்த வகையில் இருக்கிறவருடைய தாயினுடைய பேர் என்ன? தாயினுடைய பெயர் கிரிஜா. உங்களுடைய பேர் என்ன சொன்னீங்க? பிரைசூடி. இப்போ நான் பிறகுள்ள அங்கே ஒரு தங்கச்சி கிட்ட உங்கள்கிட்ட வச்சுனா பிரைசூடியில் வீடு எதுன்னு கேளுங்க, சொல்லுவாங்கன்னு ஜாப. நீங்கள் பிரைசூடி அபிவிருத்தி உத்தியோகத்தவர் செங்கலடியில் கடமையாற்றுகிறீங்க. அதே போன்று தாய் வேலை செய்கிறாவ? தாய் வேலை செய்கிறது இல்லை. அவர் இருக்கின்ற போதும் இவருடைய சித்தி அடைந்த சுத்தி, அதை விட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மிகவும் சந்தோஷப்படுறோம். அதுலேயும் மாவட்ட ரீதியில் அதிகூடிய புள்ளிகளை பெற்றிருந்தாவும் அதை நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற நேரம் கிழக்கு மாகாணத்தில் அவதான் 1ஆம் இடத்துல மாகாணத்திலேயும் அதிகூடிய புள்ளி எங்களோட மகளுக்கு தான் கிடச்சிருந்தது. அதை இட்டு மிகவும் நல்ல சந்தோஷப்படுறோம். பெயர் குமாரவேல் பிரைசூடி. நான் செங்கலடி டிஎஸ் ஆஃபீஸில் பிரதேச செயலகத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமை புரிகிறேன். எனது மகளோட பேர் அபிரிஜா. இவ நடந்து முடிந்த புலமை பரீட்சையில் 187 புள்ளிகளை பெற்றிருக்கிறார். இவ நாவக்காடு நாமக்கல் கனிஷ்ட வித்தியாலயத்தில் கல்வி கற்பவர். அவர் அந்த 187 புள்ளிகளை பெற்றவர் மாவட்டத்திலும் மாகாணத்திலும் முதலிடம் பெற்றிருக்கிறார். அந்த வகையில் நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இந்த இடம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மண்மனை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில், விழாவட்டவான் கிராம சேவகர் பிரிவில், சொருவாமன் என்ற ஒரு கிராமம் தான் இது. படித்த பாடசாலை நாவக்காடு, அதாவது சொருவாமன கிராமத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் படித்த பாடசாலை நாவக்காடு. இந்த 187 புள்ளிகளை பெற்று மாவட்டத்தில் 1ஆம் இடம், மாகாணத்தில் 1ஆம் இடம் என்கின்ற அந்த சாதனை புரிந்த இந்த மாணவியினுடைய தாய், உங்களுடைய பேர் என்ன? கிரிஜா பிரைசூடி. இந்த இடம் என்னென்று சொல்கிறது? இந்த இடம் சொருவாமுனை. அதாவது எந்த பிரதேச செயலாளர் பிரிவு? மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் நான் விழாவட்டுவான் கிராம சேவர் பிரிவில் உள்ள சொருவாமுனை கிராமம். அதாவது அழகாக சொன்னீங்க. வவுனதீவு பிரதேச செயலக பிரிவில் கிராம சேவகர் பிரிவு என்னென்னு சொன்னீங்க? விழாவட்டுவான் கிராம சேவகர் பிரிவில், விழாவட்டுவான் கிராம சேவகர் பிரிவில் சொருவாமுனை என்கின்ற ஒரு கிராமம். உங்களுடைய மகள் இந்த 187 புள்ளிகளை பெறுவா என்று சொல்லி நீங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்ததா? 187 இல்லை, 180லேருந்து 85க்குள்ளே பெறுவா என்று நிச்சயமாக தெரியும். ஆனால் அதை விட கூட 2 புள்ளி அதிகமாக எடுத்துருக்கு.
எடுத்திருக்கிறாவு. ஓ அது எப்படி நீங்கள் 185 புள்ளிகள் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணி இது எப்படி நீங்கள் அதை எடுத்தீங்க? ஓ அது ஃபஸ்ட் 2 பேப்பர் தானே. ஓ ஃபஸ்ட் பார்ட்டில் அவள் செய்தபடி அவள் அதை வந்த ஆன்சரின் படி திருத்தி சொன்னாவு. எனக்கு 140க்கு 36 சரி வருது. அப்போ 36ன்னு சொன்னால் 90 வரும். இது செகண்ட் பார்ட்லேயும் ஈஸி பேப்பரை இதை செய்து போட்டு சொன்னால் 95 வரும். எனக்கு 95 வரும் அன்னளவா என்று சொன்னபடி 185 நாங்கள் எதிர்பார்த்தோம். நாங்கள் அதனால் 2 புள்ளி அதிகமாக பெற்றிருக்கா. நீங்கள் எப்படி இதை ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷம் ஒரு சந்தோஷமான விடயம், எதிர்பார்க்க முடியாத சந்தோஷம், எதிர்பார்க்க இல்லாத அளவு சந்தோஷமாக இருக்குது. எதிர்பார்க்க இல்லாத சந்தோஷம். உங்களோட குடும்பத்தை பற்றி சொல்லுங்களேன். உங்களோட கணவர் இருக்கிறாரு? ஓ எனது கணவர் இருக்கிறாரு குமார வெல்ஃப்ரைசூடி. இனி எனக்கு 2 பிள்ளைகள், பொம்பளை பிள்ளை உண்டு இந்த இனி 1ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு படியன். அவ்வளோ நாங்கள் 4 பேர் இருக்கோம் குடும்பத்தில். அதாவது நீங்கள் தொழில் இல்லை? இல்லை நான் நினைக்கிறேன் நீங்களும் ஏதோ நல்லா படிச்சிருக்கிறீங்க. இந்த மாதிரி படித்தது நான் அந்த அளவுக்கு தொழில் கிடைக்கல. என்ன படிச்சிங்க? நான் பயோ சயின்ஸ் படித்தேன். நான் 2 பாடத்தோட அதுக்கு போய் பயோ படித்து 2 பாடம் சித்தி அடைஞ்சிருக்கிறீங்க. எங்கே படிச்சிங்க? நான் இந்த மட்டக்களப்பு விவேகானந்தா கல்லடி விவேகானந்தாவில் படிச்சிருக்கிறீங்க. என்ன கூட அதுக்கு ஒரு தனியாக ஒரு என்னென்னு சொல்கிறேன்டா, ஒரு அந்த பாடசாலையில் கற்கிற ஒவ்வொருவரும் ஒரு தனியாக ஒரு தன்மை உடையவர்களாக காணப்படுவார்கள். அதுதான் இந்த மாணவிக்கு வேலை செய்திருக்குது. அதே மாதிரி 87 புள்ளிகளை பெற்றிருக்கா. நீங்களும் பயோ படிச்சிருக்கிறீங்க. அந்த பயோவில் 2 பாடம் சித்தி அடைஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் அதோட விட்டுட்டீங்க? நான் விட்டுட்டேன். அதோட விட்டுட்டீங்க. இறுதியாக என்ன சொல்ல போகிறீங்க இவட சித்தி பற்றி? இவ்வளோ சித்தியை பற்றி அந்த எதிர்பார்க்க முடியாத அளவு சந்தோஷம். இனி அது உங்களோட கிராமத்துக்கும் இனி மண்முனை மேற்கு வலயத்துக்கும் கிடைச்ச ஒரு பெருமை என்று சொல்கிறேன். நான் கிரிஜா பிரைசூடி, எனது மகள் பிரைசூடி அபிரிஜா. இவ நடந்து முடிந்த புலமை பரிசு பரீட்சையில் 187 புள்ளிகளை பெற்றிருக்காவு. அது மண்முனை மேற்கு வலயத்துக்கும் அவள் படித்த நாவற்காடு நாமக்கல் கனிஷ்ட வித்தியாலயத்துக்கும் ஒரு பெருமையை தேடி கொடுத்துருக்குது. அந்த வகையில் நான் பெருமைப்படுறேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 1வது இடம் 187 புள்ளிகள். மாகாணத்தில் 1ஆம் இடம் அந்த பெற்ற இந்த மாணவியை நான் சந்திக்கின்றேன். உங்களுடைய பேர் என்ன? பிரைசூடி அபிரிஜா. பிரைசூடி அபிரிஜா, நீங்கள் பெற்ற புள்ளிகளை நீங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்திருந்தீங்களா? இல்லை. எத்தனை புள்ளிகள் எடுப்பேன் எதிர்பார்த்தீங்க? 185 உங்களுக்கு பாடசாலை வித்தியாலயம். உங்களோட பாடசாலையினுடைய அதிபருடைய பேர் என்ன? சிவாஜினி ஜெயராஜ். உங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்கள் அல்லது ஆசிரியர்கள் யார்? பிரசாந்தி ரமேஷ்குமார். மற்றும் அப்போ ஒரு ஆசிரியர் தான் கற்பித்த? இன்னொரு ஆசிரியர் இருக்குதா? ரைட், ஓகே. பெரிய பேர் தேடி. அப்போ 2 ஆசிரியர்கள் கற்பித்த உங்களுக்கு? 3 ஆசிரியர். அப்போ 3 பேர் பேரில் 1வது அந்த டீச்சரோட பேர் சொன்னீங்க வந்து என்ன சொன்னீங்க? பிரசாந்தி ரமேஷ்குமார். மற்ற படிப்பிச்சாங்க. அதை தவிர நீங்கள் வேறு எங்கேயும் போய் இப்போ ப்ரைவேட்டாக படிக்கிறீங்களா? இல்லை. மிகவும் கஷ்டப்பட்டு தான் பாஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா இப்போ இந்த இடத்தை என்னென்னு சொல்கிறோம்? இந்த இடம் நீங்கள் இருக்கிற இடம் சொர்வாமுனை நாவக்காடு. இங்கேருந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த பாடசாலை போகிற தூரம் அது 3 கிலோமீட்டர். எவ்வாறு போடுறீங்க? அப்பா என்ன பைக்கில் ஏற்றி கொண்டு விடுறவர், சில வேலை அம்மா ஏற்றி கொண்டு விடுறாரு. அப்பா ஏற்றி கொண்டு விடுறாமா? எதிர்காலத்தில் நீங்கள் என்ன வேற வேணுமென்ற உங்களோட இலட்சியம்? வைத்தியர்லேயும் எந்த வைத்தியத்துறைக்கு போக போகிறீங்க? வைத்தியர்ன்ற பல துறைகள் இருக்குது. ஏன்னா வைத்தியத்தில் பல வைத்தியர்கள் இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா அது? இல்லை. ஓகே. ஒரு வைத்தியராக வேற வேணும் என்பதுதான் ஒரு உங்களுடைய ஆர்வமாக காணப்படுது. அதே மாதிரி நீங்கள் வந்தவுடனே இந்த ரிசல்ட்ஸை பெற்ற உடனே, ரிசல்ட்ஸை வீட்டில் இருந்து தானே பார்த்துருப்பீங்க? ரிசல்ட்ஸை பார்த்த உடனே உங்களுடைய தாய் தந்தை எவ்வாறு மகிழ்ச்சி அடைந்தாங்க? சொல்ல இயலாத அளவு. அதை நீங்கள் சொல்லுங்க அப்போ. அப்படி சொல்ல இயலாத அளவுன்னாக்குள்ள அதை சொல்லுங்க அப்போ. நீங்கள் எல்லாருக்கும் கால் பண்ணி சொன்னாங்க. சந்தோஷமாக எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லி சந்தோஷப்பட்டாங்க.
நீங்கள் பாடசாலைக்கு இதுக்கு பிறகு அடுத்த நாள் போனீங்க நீ ஓ. அங்கே என்ன செய்தாங்க? ஆ, காலை கூட்டத்தில் கூப்பிட்டு வச்சு வாழ்த்து தெரிவித்தாங்க. என்னோட சித்தி பெற்ற 7 மாணவர்கள் இருந்தவங்க, அவங்களுக்கும் பாராட்டுகள் எல்லாம் தெரிவித்தாங்க. அவங்களோட பாடசாலையில் 7 மாணவர்கள் சித்தி அடைந்து அவங்களோட புள்ளியல் எனக்கு 187. அடுத்ததாக திருச்செல்வம் தனனியா, அவருக்கு 160. ரகுபரன் தர்மன் 147. குணசேகரம் சவனீத் 140. நேசகுமார் கம்சனா 137. கஜேந்திரன் பவித்ரா 132. மகேந்திரன் யதார்த்தனா 133. ஓகே, சரியா எல்லாம் சொல்லியிருந்தீங்களே. இப்போ உங்களோட பாடசாலையுடைய அதிபர் ஆசிரியர்களுக்கு உங்களோட வெற்றி தொடர்பாக நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நன்றி நன்றி நன்றி. அப்போ எதிர்காலத்தில் வைத்தியராக வர போகிறீங்க. அந்த வைத்தியராக வரக்குள்ள இப்போ நீங்கள் அங்கே 5ஆம் ஆண்டுக்கு மேலேயும் இருக்குது அந்த பாடசாலையில். அதே மாதிரி இன்னொரு பெரிய பாடசாலை இருக்கு. அந்த பாடசாலையோட பேர் நாவற்காடு நாமகள் தேசிய பாடசாலை. அந்த பாடசாலை நாவற்காடு நாமகள். அங்கே போகிறீங்க, அங்கே போய் படிப்பீங்க. இப்போ நீங்கள் 5ஆம் ஆண்டு தானே, திரும்ப 6ஆம் ஆண்டு படிக்கணும். என்ன 6ஆம் ஆண்டு எங்கே படிப்பீங்கன்னு கேட்குறேன். அங்கே தான் படிப்பேன். அதாவது அதனுடைய இன்னொரு வித்தியாலயம் இருக்காங்க, நாவக்காட்டில் இருக்குது, அதில் படிப்பீங்க. படிச்சு தான் நீங்கள் அப்போ உங்களோட அப்பாவும் அம்மாவும் உங்களோட வெற்றிக்காக எவ்வாறு பாடுபட்டாங்க? என்ன ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. வீட்டில் எல்லாம் பாடங்கள் எல்லாம் சொல்லி தந்தவங்க. சூடி அபிரிஜா, நான் 187 புள்ளிகளை புலமை பரிசில் பரீட்சையில் பெற்றுள்ளேன். இந்த புள்ளி மாவட்டத்திலும் மாகாணத்திலும் முதலாவது என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நான் எனது அதிபருக்கும் என்னை கற்பித்த ஆசிரியர்களுக்கும் நன்றியை கூறினேன் என்று. எனது அதிபர் காலை கூட்டத்தில் என்னை அழைத்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. மட்டக்களப்பு மேற்கு வலயத்தில் ருவாமனை எனும் கிராமத்தில் நான் வசிக்கின்றேன். எனது எதிர்கால இலட்சியம் ஒரு வைத்தியராக வருவது. நன்றி. எனது பெற்றோர் நான் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைவதற்காக பாடசாலைக்கு கொண்டு சென்றார்கள் மற்றும் வீட்டில் பாடங்களை எல்லாம் எனக்கு கற்பித்தார்கள். அவர்களுக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது ஆசிரியர்களுக்கும் அதிபருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது கிராமம் மிகவும் கஷ்டப்பட்ட கிராமம். இந்த கிராமத்திற்கு வீதிகள் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அத்தோடு ஒரு பாடசாலை இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன்.